ஒரு வழியா 3 பேரும் ஹோட்டல்ல மார்னிங் டிஃபன முடிச்சுட்டு, இந்த தாடிய இன்னைக்கு எப்படியாவது சேவ் பண்ணிறணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு கங்கணம் கட்டிட்டேன். நெறைய ஷாப்பிங் பண்ண வேண்டிய வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, வேலையா போய் தாடிய சேவ் பண்ணியாச்சு. எப்படி ராஜா பகவத் மாரி மாறிட்டேனா? சூப்பர்ல. ஆனா தாடியோட எவ்வளோ கேவலமா இருந்தேன் பாருங்க. அத முடிச்சுட்டு அண்ணன் ரூமுக்கு வந்தோனே தயிரு, சோறு குடுத்தாரு அண்ணன். அத வந்து உடம்புக்கு கூலிங் குடிடா அப்படின்ட்டாரு. சரின்னு சொல்லிட்டு, அது ஒரு குடியல போட்டுட்டு நேரா வந்து பார்த்தீங்கன்னா, 5 ரியால் மார்க்கெட்டுக்கு வந்துட்டோம். இங்க புது ரூமுக்கு தேவையான மேட்டு அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நம்ம தூக்கியாச்சு. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, சடனா என்னோட iPhone 14 Pro Maxக்கு பிரைவசி ஸ்கிரீன் கார்ட் பார்த்தேன். "ஒண்ணு தூக்குடா" அப்படின்னு சொல்லிட்டு அத தூக்கியாச்சு. உண்மையிலே குவாலிட்டி செம்மையா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அங்கிருந்து கிளம்பி நம்ம நேரா கொஞ்சம் மார்க்கெட்டுக்கு வந்தாச்சு. அந்த மார்க்கெட்ல ஒண்ணும் தேறல. சரி ரூமுக்கு வரலான்னு சொல்லிட்டு இங்க வந்தா, இந்த பங்காளிக்காரங்க அவங்களோட பழைய பெட்ட பழைய ரூம்ல இருந்து தூக்கிட்டு வந்து இங்க போட்டு வச்சு, அதுல பாருங்க மூட்டை பூச்சி இருக்கு. எப்படி போற வழியிலேயே வச்சிருக்காங்க. அத வீடியோ எடுத்து நம்ம கம்பெனில இருக்கிற பெரிய ஆளுங்களுக்கு எடுத்து அனுப்பி விட்டேன். "இது என்னது? எவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கோம். நீங்க என்னன்னா இப்படி பண்றீங்க? இவங்க வந்து பாருங்க அங்கிருந்து தூக்கிட்டு வந்திருக்காய்ங்க. இந்த மூட்டை பூச்சி பெட்டெல்லாம். தயவு செஞ்சு புதுசு வாங்கி குடுங்கன்னு" சொல்லி அவங்களுக்கு ஒரு ரிக்வெஸ்ட் போட்டு விட்டுட்டு, ரூமுக்கு வந்தோனே தக்காளி சோறு செஞ்சு, அது கூட வந்து பார்த்தீங்கன்னா, முட்டைய வச்சு சாப்பிட்டோம். உண்மையிலேயே சூப்பரா இருந்துச்சு. ஆனா, இதுல கடுப்பேத்துற விஷயம் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிரைவருங்களுக்கு சம்பளம் கிடைச்சிரும். ஆனா, சம்பளம் கிடைச்சதுக்கப்புறம் இது வாங்கணும், அது வாங்கணும்னு நெனைப்போம். கொய்யால அந்த டைம் பார்த்து தான் யாருக்கும் கார குடுக்க மாட்டாங்க. ஆனா, நமக்கு அந்த பிரச்சனை கிடையாதுன்னு நெனைக்கும்போது கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு.